சங்கீதம் நம்ம போன தடவை நம்ம பார்த்தபடியே 105வது சங்கீதத்துடைய 2வது பாகம் தான் 106வது சங்கீதம். ஓபேத் ஏதோம் வீட்டிலேருந்து திரும்பி வருகிற வேலையில் அவர்கள் பாடின பாட்டுடைய 2வது பாகம் தான் இந்த இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்ட காரியங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம படித்தது 25லேருந்து 26 அங்கிருந்து. ஆனால் நான் அந்த இந்த அதிகாரத்தை 3 பாகமாக பிரிக்க விரும்புகிறேன். நான் ஆரம்பத்துலேருந்து எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இந்த அதிகாரம் ஒரு 3 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு. 1வது வசனத்திலேருந்து 5வது வசனம் வரைக்கும் தேவனை துதிப்பதை பற்றி என்ன பண்ணியிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அதே 6வது வசனத்திலேருந்து திருப்பி நீங்கள் 47வது வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிச்சிங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தைகளாக வாசிச்சிங்கன்னா, இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவத்தை பற்றி, இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட காரியங்களை பற்றி எழுதப்பட்டிருக்குது. அதே போல் நீங்கள் 48வது வசனத்தை வாசிங்கன்னா, கர்த்தருக்கு துதிகன மகிமையை செலுத்துவதை ஒரு வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதமாக இருக்குது. ஸோ இந்த அதிகாரத்தில் அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, தேவனை துதிப்பதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய பாவத்தை நினைவு கூறுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் திருப்பி தேவனை துதித்து அந்த ஒரு பாடலை முடிக்கிறாங்க. ஓகே, இதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்குறோம் இன்னைக்கு? முதலாவது 5 வசனத்தை யாராவது வாசிங்களேன் கொஞ்சம் சத்தமாக தமிழில். முதலாவது 1லேருந்து 5வது வசனம் வரைக்கும். ஆமென். அவருடைய துதியெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துபவன் யார்? நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடு மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளோ. அல்லேலூயா. இந்த இடத்துல 2வது வசனத்தில் விதமாக எழுதியிருக்கிறது, உம்முடைய துதியை பாடுவது யார்? உம்முடைய துதியை என்ன பண்ணுவது யார்? உம்மை பற்றி யார் பாடுவா? இன் ஷார்ட், நம்ம லோக்கல் பாஷையில் பேசணும்னா அவரை பற்றி யார் நல்லதாக பேசுவா அப்படின்னு வேதத்தை கேட்குது. வேதம் இப்போ யார்கிட்ட கேட்குது தெரியுமா? உங்ககிட்ட கேட்குது. அவரை பற்றி யார் நன்மையாக பேச போகிறீங்கன்னு. இதை நான் படிக்கும் போது எனக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு நடந்த காரியம் ஞாபகம் வருது. ஒரு பாஸ்டர் என்ன பண்ணார்னா, தன்னோட ஒரு 10 பேரை கூட்டிட்டு ஊழியத்துக்கு போனார். போகிற வழியில் போகும்போது 10 பேரில் ஒரு பையன் இருந்தான். மற்ற பேர்லாம் ஒரு நல்லா பாடுறவங்க, சில பேருக்கு வேத ஞானம் இருந்துச்சு, சில பேருக்கு மற்றவங்களோட பேசி நார்மலாக பேசி அவங்களுக்கு எப்படி ஈஸியாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவது, அந்த மாதிரிலாம் நாலேஜ்லாம் ஞானம்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்கிறதுல ஒரே ஒரு நபருக்கு எந்த வேதத்தை பற்றி அவ்வளோவா ஞானம் இல்லை, ஒரு டேலண்ட்டும் எந்த விதமான ஒரு டேலண்ட்டும் இல்லை. அப்படி இருக்கிற நபரை 10 பேரில் ஒரு ஆளை கூப்பிட்டு போகும்போது இந்த பையனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, நான் ஏதாவது என் கர்த்தருக்கு பண்ணணும். என்ன பண்ணணும்? நான் ஏதாவது என் கர்த்தருக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை. அவன் என்ன பண்ணான்னா, அவங்ககிட்ட எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுற டேலண்ட்டும் இல்லை, பாடுற டேலண்ட்டும் இல்லை. அவன் என்ன பண்ணான்னா, எல்லாருக்கும் நடுவில் தலை கீழே நின்றுட்டானா. என்ன பண்ணா? எல்லாருக்கும் மத்தியில் போயிட்டு தலை கீழே நின்றுட்டான். தலை கீழே நின்றுட்டு ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு திருப்பி நேராக நின்றுட்டு அவன் சொல்ல ஆரம்பித்தானா, இதே போல தான் இந்த உலகம் எப்படி இயங்கணுமோ அதை தவிர அதுக்கு வேறுமாறாக தலை கீழாக இயங்கிட்டு இருக்கு. இந்த 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 தலை கீழாக இயங்குகிற இந்த உலகத்தை திருப்பி ஒருத்தர் மாற்ற முடியுதுன்னா அவர் இயேசு கிறிஸ்து தான். இந்த ஒரு வார்த்தையை சொன்னானா அந்த ஊரில் நல்ல ஒரு ரட்சிப்பு வந்துச்சா. அல்லேலூயா. இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனை நமக்கு இருக்கிற டேலண்டோட நம்ம தேவனை துதிக்கணும்னு மாத்திரம் இல்லை, நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட தேவனை துதிக்கணும், தேவனை பற்றி அறிவிக்கணும், தேவனை பற்றி மற்றவங்களுக்கு கர்த்தரை அறிவிக்கணும், கர்த்தர் செய்த நன்மைகளை அறிவிக்கணும், கர்த்தர் நமக்காய் சிந்தின இரத்தங்களை, இயேசு கிறிஸ்து நமக்காய் தன்னுடைய ஜீவனை தந்ததை, பிதாவானவர் தன்னுடைய ஒரே சொந்த குமாரனை தந்த அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்துவது நம்மளுடைய கடமையாக இருக்குது. அல்லேலூயா. நம்ம நன்மைகளை பெற்றுக்கொண்டு, நம்ம நன்மைகளை வைத்துக்கொண்டு, நமக்குள்ளேயே வைத்துக்கொண்டு கடைசியில் செத்து விட்டா இந்த உலகத்தில் யாருக்குமே நம்ம பிரயோஜனம் இல்லை, கர்த்தருக்கே நம்ம பிரயோஜனம் இல்லை. நம்ம வாழ்கிறது மனிதர்களுக்கு பிரயோஜனமாய் வாழ்கிறோமோ இல்லையோ, கர்த்தருக்கு பிரயோஜனமாக என்ன பண்ணணும்?
வாழணும். அதற்காக தான் தேவன் உங்களை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில போகிற இடமெல்லாம் லைக் ஒரு நாளாவது ஒரு மனுஷனுக்காவது நான் கர்த்தரை பத்தி சொல்லிடுவேன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறவங்ககிட்ட நீங்க பேசுகிற நபர், நீங்க என்ன வேணா பேசலாம். பக்கத்துல வீட்டில் பெண்கள் பேசும்போது வீட்டில் தண்ணி வந்துச்சா, சாப்பாடு செஞ்சிட்டிங்களா, கூட்டினீங்களா, வச்சிங்களா, போனீங்களா, எல்லாம் பேசி முடிச்சுட்டு, பேசுறது தப்பு இல்லை, பேசி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அது நீங்க சொல்லாம வந்தீங்கன்னா நீங்க அன்னைக்கு பேசுனதே வேஸ்ட். நீங்க உங்களுடைய வார்த்தைகளுடைய முடிவு இல்ல துவக்கம் எப்படி இருக்கணும்னா தேவனை துதிக்கிறதா இருக்கணும். அது உங்களுடைய உறவுகளுக்குள்ள இருக்கலாம், அது உங்களுடைய நண்பர்களுக்குள்ள இருக்கலாம், இல்ல அது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அந்த வார்த்தையின் துவக்கமும் முடிவும் எப்படி இருக்கணும்னா தேவனுக்கு துதிகன மகிமையை செலுத்துவதா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுவாங்க பாப்போம். அதே போல நம்ம கீழே வாசிக்கிற வேளையில 6வது வசனத்திலேருந்து நம்ம 47வது வசனம் கூட அங்க வாசிக்கிற வேளையில எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் நடத்தி வந்த வேளையில தேவனுக்கு விரோதமாய் 2 பெரிய பாவம் செஞ்சாங்க. 2 பெரிய பாவம் செஞ்சாங்க. என்னன்னா, முதலாவது அவர்கள் தன்னை உண்டாக்கின தேவனை என்ன பண்ணாங்க? மறந்தாங்க. தன்னை நடத்தின தேவனை என்ன பண்ணாங்க? மறந்தாங்க. எப்படி நான் சொல்றேன்னா 13வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வாசிங்க. வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவதாரவெளியிலே தேவனை பச்சை பார்த்தார்கள். Thank you. என்ன எழுதியிருக்கீங்க? அவங்க என்ன பண்ணாங்களா? அவருடைய கிரியையை மறந்தாங்க. கிரியைகள் மறந்தாருங்க, அவருடைய கிரியையை மறந்தாங்க. இது வேறொரு வார்த்தையில சொல்லணும்னா கர்த்தரை மறந்துட்டாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல தேவன் ஒரு வெறுக்கிற, தேவன் ஒரு துக்கப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா அவரை மறக்கிறது. அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம அதான் செய்கிறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மறந்துட்டு நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்காதபடி நீங்கள் செய்த நன்மைகள்லாம் மறந்துட்டு உங்களுக்கு விரோதமாக பேசினாங்கன்னா, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களோட வந்து நின்றுட்டு உங்களோட சண்டை போட ஆரம்பித்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் அநேக நேரத்தில் சாத்தானோட சேர்ந்துட்டு நம்ம கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறோம். எப்படி நீங்கள் கேட்கலாம், நான் சாத்தான்லாம் அவனோடலாம் நான் சேரல, நான் கர்த்தரோட தான் இருக்கேன். நீங்கள் போய் பேசுகிறீங்களா? கோபப்படுறீங்களா? மற்றவங்களுக்கு விரோதமாக யோசிக்கிறீங்களா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம இருக்கீங்களா? இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியம்தான். எத்தனை பேர் இன்னைக்கு ஆராதனையில் உண்மையாக தேவனை ஆராய்ச்சிங்க? சில பேர் கண்கள் ஓப்பன் பண்ணி இருந்ததும் நான் பார்த்தேன். தேவன் ஒரு சின்ன காரியங்கள்ல, இப்போ உங்க பிள்ளைங்க ஏதாவது சின்னதா ஒரு காரியம் செஞ்சுட்டு உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? பெற்றோர்கள் இருக்குமா? தூங்காதீங்கப்பா, தூங்காம சொல்லுங்க. சந்தோஷமா இருக்குமா? சின்ன உங்களுக்கு பிடிச்ச காரியம் ஏதாவது சின்னதா ஒன்று செஞ்சுட்டா சந்தோஷமா இருக்குமா? இருக்கும்ல. அதே போல பிள்ளைகள், அவங்க அம்மா அப்பா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சின்ன காரியம் செஞ்சுட்டா கூட உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? இருக்கும்ல. பட் நம்ம அந்த சின்ன காரியம் கூட ஏன் கர்த்தருக்கு செய்யாம இருக்கிறோம்? தேவன் அதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அந்த இடத்துல நின்ற காரணமே அதான். இஸ்ரவேல் ஜனங்களை கானான்குள்ள போக விடாத காரணம் ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா அவர்கள் தேவனை மறந்தார்கள், தேவனுடைய செயல்களை மறந்தார்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? தேவனுடைய செயலை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? தேவன் எவ்வளவு அழகா அந்த வார்த்தை, ஒரு தாவீது வந்து தன்னுடைய ஒரு போயட்டிக் வேல அந்த வார்த்தை எழுதியிருக்கா. தே சூன் forgot his works. 13 திருப்பி ஒரு வாட்டி வாசிங்க. சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். சீக்கிரமாய் மறந்தார்கள். இதெல்லாம் நடந்து நாட்கள் பானதுக்கு அப்புறம் இல்ல, தேவன் செய்து கொஞ்ச நாள்லே அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? தேவன் செய்த நன்மைகளை மறந்துட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்தில் அந்த சீக்கிரமான சூழ்நிலை வருது. ஏதாவது பிரச்சனை வருதா, சீக்கிரமா நான் கர்த்தருக்கு விரோதமா பேசிடுறேன்.
ஏதாவது கஷ்டம் வருதா, சீக்கிரமா தேவனுக்கு உடைய ஆலோசனை கேட்காம நான் செயல்பட ஆரம்பிச்சிடுறேன். ஏதாவது துன்பம் வருதா, ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி தெரியுதா, சீக்கிரமா நான் என்னுடைய செயல்பட ஆரம்பிச்சிடுறேன். ஆனா தேவனுடைய வார்த்தை இங்க என்ன நம்ம கற்றுக் கொடுக்குதுன்னா, சீக்கிரமாய் நம்ம செயல்படுறதுக்கு முன்னாடி தேவனுடைய நன்மைகளை ஞானம் வைத்து நினைவு வைத்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அவருடைய ஆலோசனையை கேட்டு நம்ம செயல்பட வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. அந்த காரியத்தை தேவன் இன்றைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவமாய் சொல்லி கொடுக்கிறார். ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவம் என்னன்னா, அந்நிய கடவுள்களை தன்னுடைய தெய்வமாய் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். வாசிக்கலாம், 20வது வசனம் வாசிக்கலாம். தங்கள் மகிமை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். எகிப்திலே பெரிய கிளைகளையும் தாமின் தேசத்தில் அந்நிய 19 வாசிங்க. அவர்கள் ஓரேபிலே ஒரு கண்டுக்குட்டி உண்டாக்கி பார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். ஓகே, இங்கே ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. இந்த இடத்துல பார்க்கிறோம் ஹோரேப் என்ற ஒரு இடத்தை பார்க்கிறோம். என்ன இடம்? இடம் பேர் என்ன? ஓரேப். ஓரேப் எங்கன்னா, எந்த இடத்துல மோசே மலைக்கு போய் தேவனுடைய கற்பனையை பெற்றுக்கொண்டு வர ஒரு நிலைமையில அந்த இடத்துல ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அந்த இடம் தான் ஓரேப். சரியா? அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாரு, இஸ்ரவேலுக்கு தேவன் ஒரு கற்பனையை கொடுப்பதற்காய், அந்த நாட்கள்ல அந்த கற்பனைனா ஒரு உலகம் கொள்ளாத அளவுக்கு அது ஒரு பெரிய சொத்து. எப்படின்னா, தேவன் தன்னுடைய பிள்ளைகளோட பேசுகிற வார்த்தை. ஸோ இட்ஸ் மோர் க்ளோரியஸ், ஒரு மகிமையுள்ள காரியம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மகிமையை விட்டு எதை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்குல்ல பார்த்தீங்களா ஒரு மாடு, அதுவும் புல்ல திங்கிற மாடு. எக்ஸாக்ட்லி, தேங்க்யூ. புல்ல திங்கிற மாடு இருக்கு பார்த்தீங்களா, அதை தன்னுடைய மகிமையா என்ன பண்ணிட்டாங்க, ஏற்றுக்கொண்டுட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. தேவன் அங்க தேவனுடைய பிள்ளைக்கு மகிமையாய் வைத்திருக்கிறது என்னன்னா, தேவனுடைய காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு மகிமையாய் வைத்திருக்கிறார். ஆனா இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உலகத்தின் காரியத்தை தன்னுடைய மகிமையா, உலகத்துல எதை குப்பையா மதிப்பார்களோ, எதை இப்போ மாட்டெல்லாம் நடு வீட்டில் கொண்டு வந்து உட்கார வைப்பீங்களா? யாராவது உட்கார வைப்பீங்களா? நாங்க உட்கார ஹிந்துஸும் நடு வீட்டில் உட்கார வைக்க மாட்டாங்க, சென்டர் ஆஃப் த வீட்டில். மேபி பால்கனிஸ் அந்த மாதிரி இடத்துல உட்கார வைக்கலாம், பட் நடு வீட்டில் யாரும் உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னா தட் ஆர் அனிமல்ஸ் தட் கேன் நாட் ரீப்ளேஸ் ஹியூமன். அது மனிதனை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் மனிதனுடைய முட்டாள்தனமை எவ்வளோ மேலே போயிருச்சுன்னா, அந்த ஒரு நமக்கு அடுத்து இருக்கிற ஒரு காரியத்தை நமக்கு மேலாக வைத்துக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இன்றைக்கு கூட அநேக நேரத்தில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களை மறந்துட்டு அவசரத்தில் என்ன பண்றீங்க, உலகத்தில் உள்ள காரியத்தை, உங்களுக்கு கீழே இருக்க வேண்டிய காரியத்தை உங்களுக்கு மேலே வைத்துக்கிற விரும்புகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை இந்த உலகத்தின் காரியங்கள்ல உங்க தலைக்கு மேல வைத்துக்கொள்ள உங்களுக்கு அனுமதி கொடுக்கல, உங்களை அதுக்காக படைக்கல. தேவன் உங்களை படைத்த காரியம் என்னன்னா, தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள இருக்கணும்னு தேவன் என்ன பண்ணியிருக்காரு, உங்களை படைத்திருக்கிறார். ஆனா அவசரப்பட்டு, இல்லை எனக்கு வேணும் எனக்கு அவசரத்தில் ஏதாவது நடந்துடணும், பிரச்சனையாக இருக்கே, ஏதாவது இந்த சூழ்நிலை சரியாயிடணும், கஷ்டமாக இருக்கே இந்த சூழ்நிலை எப்படியாவது இந்த கொஞ்ச நேரத்துக்கு சரியாயிடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில், அப்படிங்கிற ஒரு அவசரத்தில் என்ன பண்ணிடாதீங்க, இந்த உலகத்தின் காரியத்தை உங்களுடைய மகிமையாக ஏற்றுக்கொள்ளாதீங்க. தேவன் உங்களுக்கு மகிமையான ஒரு காரியத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார், உங்களுக்காய் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய பாதத்தில் என்ன பண்ணுங்க, காத்துருங்க. ஹல்லேலூயா. அவங்க செய்த தப்பு அதான். என்ன பண்ணல, தேவனுடைய மகிமைக்கா என்ன பண்ணல, அவங்க காத்திருக்காதனால என்ன ஆச்சுன்னா, தேவனுக்கு விரோதமா அன்று ராத்திரி செயல்பட்ட யாரோ தரை ரெண்டா பிளந்துச்சு. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, தரைக்குள்ள போயிட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கை அந்த மாதிரி நாசமாகணுமா? நம்முடைய வாழ்க்கை அந்த மாதிரி முடிஞ்சு போகணுமா? நீங்க அப்படி விரும்பினா கூட நம்முடைய ஏசப்பா அப்படி விரும்புறதில்லை.
உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை கானானை சுகந்தரித்து கொள்கிற வாழ்க்கையா இருக்கணும்னு தேவன் என்ன பண்ணுகிறார்? விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை நான் கானானை சுகந்தரித்து கொள்ளணும்னா, தேவன் வைத்திருக்கிறதை நான் சுகந்தரித்து கொள்ளணும்னா, நான் என்ன பண்ணணும்? இந்த உலகத்தின் மகிமையை என்னுடைய மகிமையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தில் எது எது ட்ரெண்டிங்காக இருக்குதோ, இந்த உலகத்தில் எது எது ஃபேமஸாக இருக்குதோ அது எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடாது. ஐ திங்க் வாலிபர்களுக்கு இது ரொம்ப அழகாக புரியும். இந்த உலகத்தில் எது எது ரொம்ப ட்ரெண்டிங்காக பளபளன்னு இருக்கவோ அது என்ன பண்ணக்கூடாது? எனக்கு வேணும்னு என்ன பண்ணக்கூடாது? வாய் திறந்து சொல்லுங்களேன், எடுத்துக்க கூடாது. ஜிப் போட்டு வச்சிருக்கீங்களா? வேணும்னு என்ன பண்ணக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அந்த பலபலன்னு இருக்குது, மினுமினுன்னு இருக்குது, ஜிகஜிகன்னு இருக்குது, அதெல்லாம் எனக்குள்ளது இல்லை. ஹல்லேலூயா. தேவன் எனக்காக வைத்தது தேவனுடைய மகிமை. அந்த மகிமை வித்தியாசமா இருக்கும். அந்த மகிமை என்ன எப்படி இருக்கும்னா, மனிதர்களால் பார்க்க முடியாது. உங்களுக்கு வைத்திருக்கிறத தேவன் மற்ற யாராலையும் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. உங்களுக்கு வைக்கப்படலைன்னா உங்க கண்ணில் தெரியும். உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்குன்னா மனிதர்களுடைய கண்கள் அது தெரியாது.